Welcome back to my channel Life of Ramya and இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சிம்பிளான ஹெல்தியான 1 இயர் மேல உள்ள குழந்தைகளுக்கான ஒரு weight gaining snack ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு தான் இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியா பண்ணிரலாம். ஒரு 10-15 minutes குள்ள அழகா பண்ணிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துறலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோட தோல் எல்லாம் உரிச்சிட்டு தண்ணில போட்டு வேக வச்சிட்டேன். நீங்க அப்படியே வேக வச்சிட்டு கூட தோல் உரிச்சிக்கலாம். சுத்தமா தண்ணி இல்லாம நான் ஒரு பவுல்ல இத மாத்திட்டேன். இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லாவே இத வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட வந்து நான் இன்னைக்கு கேரட் துருவன கேரட் தான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க இதுக்கு பதிலா வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வேற எதனா கருப்பு மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை, பச்சை பயிறு அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்க குழந்தைங்க எது சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சமா வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பச்சை மிளகாய் எதுவும் ஆட் பண்ணல. ஏன்னா குழந்தைங்களுக்கு அது வாயில இடிபடும்ட்டு. கொஞ்சமா சால்ட், மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ நீங்க வந்து அத பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கட்லெட் மாதிரி தான் பண்ண போறேன். நீங்க வந்து ரோல் மாதிரி கூட பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸ்மைலி மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்தா பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. நான் இன்னைக்கு நார்மலா கட்லெட் மாதிரி தான் பண்ணியிருந்தேன். கடைசியா வந்து நான் ஆயில்ல வந்து ஷாலோ ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி லைட்டா ரவையில மட்டும் ஒரு டச் பண்ணி எடுத்தேன். ஏன்னா மேலே லைட்டாக ஒரு கிறிஸ்பியாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். ஸோ சாப்பிடும்போது வெளியே கிறிஸ்பியாக உள்ள கொஞ்சம் சாஃப்டாக இருக்குமேன்றதுக்காக லைட்டாக தொட்டு எடுத்தேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைட்டாக தொட்டு எடுத்திருந்தேன். உங்களுக்கு வேணும்னா இந்த டிப்பு ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லைனாலுமே நல்லா தான் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு சைடுமே வந்து ஒரு 2 minutes மட்டும் விட்டு எடுத்தாலே போதும். ஒரு மீடியம் ஃப்ளேமில். அது ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வெந்தது தான். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸ்வீட் பொட்டேட்டோ பொறுத்தவரையும் குழந்தைங்களோட டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. அவங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் அவங்களோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லது. முக்கியமாக வந்து வெயிட் கெயின் ஆகும். உங்களுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வெறுமே மேஷ் பண்ணி நீங்கள் கொடுத்து பழகிருக்கீங்கன்னா இந்த மாதிரி கட்லெட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதே ப்ராசஸ் நீங்கள் வந்து கருப்பு மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை, அப்புறம் உருளைக்கிழங்குலையும் குழந்தைங்களுக்கு பண்ணி தரலாம். நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.